எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 63வது பிரவச்சனம். அவர் சொன்னது என்ன என்ன சொல்றான்னா, அடுத்தது அவர் சொன்னது வந்து ராமாஞ்சன்கிட்ட சொல்றான். அருளாழம் கண்டேனோ நல்லானை போலே. அருளாழம் கண்டேன், அருளினுடைய ஆழம், அந்த டெப்த்து எவ்வளவுன்றதை கண்டேனா நல்லானை போலேன்ற. இப்போ என்னன்னா, நல்லானோட கதையை அவர் சொல்றா. அப்படின்னா என்னன்னு கேட்கிறா இவர் ராமாஞ்சன். கேட்ட உடனே அந்த நல்லான்றவரோட கதையை சொல்றா. காஞ்சிபுரத்தில் வேகவதின்னு ஒரு ஆறு போகும். இப்போ என் பழைய சிவரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய சிவரம் கீழே இருக்க அந்த வேகவதி ஆற்றை தாண்டி தான் அந்த பக்கம் போகணும். அந்த இந்த திருமுக்கூடல் பெருமாள்லாம் இருக்காள் அந்த இடம் போட்டு அப்படி தான் போகணும். அந்த அந்த வேகவதி ஆற்றுக்கு கரையில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பெரிய சாதாரண செல்வந்தர் இல்லை, பெரிய பணக்காரம் அவர். ஆனால் தினம் பயங்கர வைஷ்ணவ பக்தி உள்ளவர். தினம் வந்து அந்த வேகவதி ஆற்றுல குளிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு பெருமாளுக்கு அமர்ப்பணமாக நெய்தியான வழியில் மனம் சம்பாதிச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் காலத்துல குளிக்க போறாருங்க. இந்த வேகவதி ஆற்றுல குளிக்கும்போது பார்த்தா, குளிக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு புணம் மருந்து வருது. புணம் மருந்து வந்து இவர் மேல இருட்டில் ராத்திரி பிடி காத்தால ஒன்றும் தெரியல, இவர் மேல மோதுறது. வெள்ளம் வந்துடுது ஆற்றுல. வெள்ளத்தில் அந்த பணத்தை பிடிச்சிட்டு இவர் பணத்தையே கட்டையா நினச்சி இவர் அதை வச்சுட்டு அது சப்போர்ட்டில் கரையேறாரு மெதுவாக. அப்போ எல்லாம் வெள்ளம் வருதுன்னா, இப்போ தான் வெள்ளம் வரதுக்கு முன்னாடி நோட்டீஸ்லாம் கொடுக்குறா. எல்லாருக்கும் வெள்ளம் வருது, எல்லாம் ஊரை விட்டு வெளில போங்க, சேஃபாக கரையேற்றுறா, எல்லாம் பண்ணுறா. அப்போ எல்லாம் வெள்ளம் வருது தெரியாது. திடீர்னு பார்த்தா கரை அப்படியே வெள்ளம் ஏறிடும். தண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தா இடுப்பளவு தண்ணி வந்துடும். நீங்கள் தப்பிச்செல்லாம் ஓடலாம் முடியாது. நிறைய பேர் மாட்டி செத்து போடுவா. அது மாதிரி வெள்ளம் வந்துடுது. வெள்ளம் வந்தப்போ இவர் அந்த பணத்தை பிடிச்சிட்டு கரையேறாரு. பணத்தை பிடிச்சி கரையாட்டி யாருன்னு பார்த்தா, அந்த பணத்தோட தோல்ல சங்கு சக்கரம் இருக்கும். அவன் அந்த ஊர்ல இருக்க ஒரு நாவிதன். அவன் தோல்ல சங்கு சக்கரம் இருக்கும். அவன் தோல்ல இருக்க சங்கு சக்கரத்தை பார்த்த உடனே இவன் வைஷ்ணவ பிரியன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அவனுக்கு வந்து எல்லா ஈமகிரியைகள் எல்லாம் பண்ணிடுறான். இவர் ஈமக்கிரியை எல்லாம் பண்ணிட்டு அவனை இழுத்து போட்டுறா வாழை. அந்த தண்ணியில அடிச்சுட்டு வரான். செத்து போனவனை வந்து ஈமக்கிரியெல்லாம் பண்ணாத தூக்கி போட்டுறா. அதை எடுத்து இவர் எல்லாம் பண்றாரு. உடனே ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இவர் எப்படி ஒரு நாவிதருக்கு இவர் எப்படி ஈமக்கிரியை பண்ணலாம், இவர் பிராமணன் இல்லையா, அதனால இவர் தேவையில்லை, இவர் இவர் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம்னா. அப்போ பெரிய பணக்காரங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பேச்செல்லாம் கிடையாது. இவரை வந்து ஒதுக்கி வச்சுடுறா. அப்ப வந்து என்ன பண்றாரு, இவரை ஒதுக்கி வச்சுடலாம். ஒதுக்கி வச்ச உடனே இவர் என்ன பண்றா, எல்லாரும் இவரை ஒதுக்கி வச்சார். அவர் பேரை வந்து அவர் வந்து சக்கரவர்த்தின்னு பேர். அவர் பேர் சக்கரவர்த்தின்னு பேர். அவரை ஒதுக்கி வச்சுடுறா. ஒதுக்கி வச்ச உடனே மறுநாள் பெருமாள் புறப்பாடாகுது. பெருமாள் புறப்பாடாகி போகும்போது என்ன பண்றாரு, இவர் இருக்காங்க. இவரும் போய் பெருமாள் சேவிக்க போறாரு. இவர் உள்ள விட மாட்டான். இவர் அப்படியே ஒரு ஓரமா நிற்க வச்சுட்டு மற்றவாள்லாம் போவா உள்ள. இவர் அப்படியே நிற்பார் ஒரு ஓரமா நின்று அப்படியே தூரம் இருந்தே பார்ப்பார் பெருமாள். பார்க்கும்போது இவருக்கு தன்னை ஒதுக்கி வச்சிருக்கான்றது அப்பதான் இவருக்கு புரியுது. புரிஞ்ச உடனே பெருமாள்கிட்ட மனசு உருகி கேட்கிறாரு, நான் செஞ்சது தப்பா, என்னையே ஒதுக்கி வச்சாரு. அப்ப பெருமாள் என்ன பண்ணுவார், அந்த பட்டாச்சாரர் கனவுல பட்டாச்சாருக்கு பட்டாச்சாரம் அந்த இடத்துல நேராவே பெருமாள் எழுந்தள்ளி, நல்லானே நீ வந்து ஊருக்கெல்லாம் பொல்லான், எனக்கு நீதான் நல்லான், உன்னுடைய செய்கை எனக்கு பரம திருப்தி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பெருமாள் வந்து சொல்றாருன்ன உடனே அச்சாரெல்லாம் விழுந்து அடிச்சு தடுமாறி எல்லாரும் ஓடி வந்து நான் இவர் காலில் விழுறார். நீ ஊருக்கெல்லாம் பொல்லான், எனக்கு நல்லான், எனக்கு நீ செஞ்ச காரியம் தான் நல்லா இருக்கு சக்கரவர்த்தி, நீ எனக்கு நல்லான்றார். அதுதான் நல்லான் சக்கரவர்த்தி. நீ இன்னைக்கும் எங்க பட்ட பேர் நல்லான் சக்கரவர்த்தி தான் எங்களுக்கு. அது மாதிரி எங்களுக்கு வந்து ஊர் வந்து உச்சிவாடி நல்லான் சக்கரவர்த்தி, அது மாதிரிதான் எங்களுக்கு பட்டம். அந்த வழியில வந்தவங்க தான் நாங்க. அந்த நல்லான் சக்கரவர்த்தி அதை சொல்றாரு, ஊருக்கெல்லாம் போடலாம், நீ நல்லான்றார், எனக்கு நல்லான்றார். இது அதோட மட்டும் இல்ல, இந்த நல்லான் சக்கரவர்த்தி வழியில வந்தவாளே நிறைய பேர் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுவான். இந்த நீங்க நிறைய பாத்தீங்கன்னா தெரியும், ஜாதி பார்க்காம பண்றது, அது அவளுக்கு குளத்துல வந்ததா என்னன்னு தெரியல, ஜாதி பார்க்காம காரியங்களை பண்றது, எல்லாருக்கும் உதவி பண்றது, அந்த மாதிரி அந்த சோசியல் ஒர்க்ல எல்லாம் ஈடுபடுறது. அதாவது ஜாதி பார்க்காத செய்யறவர் வந்து இவ தான், இவ அந்த மாதிரி இருப்பான். நல்லான் சக்கரவர்த்தியில வரவா அந்த நல்லான் சக்கரவர்த்தி இவர் தான். அதைத்தான் சொல்றா இவர். என்ன சொல்ற பாருங்க, அருளாழம் கண்டேனோ நல்லானை போலே.
நல்லான் சக்கரவர்த்தி அதை பண்ணோடனே பெருமாளே வந்து சொன்னார்ல, அந்த பெருமாளுடைய அவருடைய ஆழம் எவ்வளவு ஆழம் அவரோட பக்தி இருந்ததுன்னா அவர் பெருமாள் வந்து சொல்லுவார். பெருமாளே வந்து சொன்னாங்க. அதை தான் சொல்ற, அருள் ஆழம் கண்டேனோ நல்லா அணை போலே. நல்லான்னா நல்லா சக்கரவர்த்தி, நல்லா அவர் பேர் சக்கரவர்த்தி, பெருமாளே நல்லான்னார் இல்லையா, அதனால அதைதான் சொல்றாரு இவர். இந்த வழியில வந்தவங்களுக்கு, அவங்க அந்த வழியில வந்தவங்களுக்கு தொழிலே என்னன்னா இது மாதிரி இருக்கிறவங்கள கரை சேர்க்கறது தானே. அனாதிகளை கரை சேர்க்கறது. கீழ் ஜாதியில் இருக்கிறவங்களை வந்து இப்போ அவளுக்கு வந்து இது நல்லான் சக்கரவர்த்தி நிறைய பண்ணியிருக்காரு. நல்லான் சக்கரவர்த்தியை வந்து ராமானுஜர் வந்து அவரை சேர்த்துக்கிறார். அவரை தன்னுடைய சேர்த்துட்டு தன்னுடைய இதில் சேர்த்துக்கிறார். கோஷ்டியில் தன்னுடைய அடியாளில் ஒருத்தரை சேர்த்துக்கிறார். அவரை ஒரு சிஷ்யனாக நியமிக்கிறார். அவர் நிறைய பேருக்கு சமாதானம் பண்ணி வச்சுக்கிறார். எல்லாம் இந்த காட்டுவாசிகள்லாம் இருக்காளே, இவர் காட்டுக்கு போகும்போது ராமானுஜரை வந்து கிருமி கண்ட விரட்டி விடும்போது இவர் காட்டில் ஓடி வர இல்லையா, ஓடி வரும்போது ஒரு 500 1000 நரிக்குறவு கும்பல் வந்துருமா. கும்பல் வந்து இவரை சுத்தின்றுமா. சுத்தினோடனே யார் நீங்க எங்கேருந்து வரீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது நாங்கள் ஸ்ரீரங்கத்துலேருந்து வரோன்னு. ஸ்ரீரங்கத்துலேருந்து வரீங்களா, சரி சரி, அங்கே ராமானுஜர் சௌக்கியமா, உடம்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்காரா, நன்னா இருக்காரான்னு கேட்பா. இவருக்கு எப்படி ராமானுஜன் தாந்தா ராமானுஜன் இவர் சொல்லலை. இவரை தெரியாது. ஏன்னா இவர் வெள்ளை வேஷ்டி கட்டி தானே வரார், கூரத்தாழ்வாரோட வேஷ்டியை கட்டி வரார். ராமானுஜர் வந்து நிறைய பூனல் போட்டுப்பார். சாதாரணமாக சாமியார்களுக்கு பூனல் கிடையாது, ஆனால் ராமானுஜர் பூனல் போட்டுப்பார். புரட்சி அதெல்லாம். ராமானுஜர் இன்னைக்கு கூட ராமானுஜர் சிலை பாருங்க, உப்பூரி நூல் இருக்கும், அந்த பூனல் இருக்கும். ராமானுஜர் வந்து ஹைதராபாத்ல இப்போ சிலை வச்சிருக்கா பாருங்க, அதில் போய் பாருங்க, பெருமாள் ராமானுஜருக்கு பூனல் இருக்கும். பூனல் போட்டு தான் அந்த பூனல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வேஷ்டி தேவைப்பட்டதுன்னா வெள்ளை வேஷ்டி கட்டிக்கலாம். காவி வேஷ்டி இவர் யாருன்னு தெரியறதுக்கு ஒரு அடையாளம் தானே ஒழிய அது ஒன்று நிர்பந்தம் கிடையாது அப்படின்ட்டு வெள்ளை வேஷ்டி கட்டிப்பார் இவர். அது மாதிரி 100 வேடு ஜனங்க வந்து வைஷ்ணவர்கள் எல்லாரும் ராமானுஜர் நல்லா இருக்காங்கன்னு கேட்டாராம். அப்பதான் நீங்க யாருன்னு கேட்டா, நல்லான் சக்கரவர்த்தி தான் எங்களுக்கு வந்து இது பண்ணி விட்டார், எங்களை சிஷ்யன் ஆக்கிட்டார், நாங்க அவர் வழியில வந்தவா, அவர் சிஷ்யன் ஆக்கி நாங்க ஸ்ரீ வைஷ்ணவத்தை கடைப்பிடிக்கிறவா, ராமானுஜருடைய வழியில வரவா, ராமானுஜருடைய இதை ஃபாலோ பண்றவா நாங்கள்லாம், ராமானுஜர் அடிவழிகள் நாங்கள்லாம் தாசர்கள், எங்களுக்கு நல்லான் சக்கரவர்த்தி தான் இது பண்ணி வச்சாருன்னு சொல்லுவா. அப்பதான் இந்த நல்லான் சக்கரவர்த்தி எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்காரு ராமானுஜர் ரொம்ப பெருமைப்படுவார். அவருக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. நல்லான் சக்கரவர்த்திக்கு எந்த ஜாதி மத பேதம்லாம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரையும் ஒன்னாக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி அந்த இது அவரை வந்து அந்த மாதிரி பண்ண. இன்னைக்கும் பண்டரிபுரத்துல பாத்தீங்கன்னா கையை கொஞ்சம் ஆடுவா பாத்துருக்கீங்களா பண்டரிபுரத்துல? அவ்வளவுதான், அந்த ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு தான் வேணும். அவ யாருன்னே தெரியாது, கையை கோத்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க. நானும் இப்போ எத்தனை தரம் பார்த்துருக்கோம். அந்த இதுல பார்த்துருக்கோம். இங்க அந்த பஞ்சத்வாரங்க போனப்ப காங்குரோலி துவாரங்க அதுக்கு போயிருந்தோமே, அங்கேயும் பார்த்தா ராஜஸ்தான் போயிருந்தப்ப பார்த்தா கையை கோத்துல அப்படியே நீங்க சுத்துறா, சுத்திட்டு விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அவ்வளவுதான், அவ வந்து அதுதான் அது அவளோடது, அது முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அந்த 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 இது வந்து அவ யாருன்னே தெரியாது, இன்னாருன்னே தெரியாது. பெருமாள் ஆத்மாத்மான பக்தி தான். யார் வந்தாலும் அவகிட்ட வந்து அப்படியே கையை கோத்துட்டு போவா, கையை கோத்துட்டு அவ கூட டான்ஸ் ஆடிட்டு போவா. அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி அந்த இதை வளர்த்தது வந்து நல்லான் சக்கரவர்த்தி தான். அதைத்தான் இவ சொல்றா. என்ன இவ என்ன சொல்றா, அருள் ஆழம் கண்டேனோ நல்லானை போலே அப்படின்னு அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றாளே, அதுதான். இது மாதிரி நிறைய இருக்கு. நாளைக்கு அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.